Hello everyone, welcome back to Banusami Kitchen. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பாரம்பரியமான உளுந்தங்களி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது வளர பெண் குழந்தைங்களுக்கு, பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி இதை நீங்க செஞ்சு கொடுங்க. இதுல நிறைய ஃபைபர் அண்ட் மெக்னீசியம் இருக்கிறதுனால நம்ம போன்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது. எலும்புகள் நல்லாவே வலுப்பெறும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கடாயில 100 கிராம் கருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. நான் முழு உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு மிதமான சூட்ல 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சிவப்பா வதக்கிக்கோங்க. நீங்க வதக்கும் போதே அந்த கலர் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். கருப்பா இருக்கிறது கொஞ்சம் கோல்டன் சிவப்பு கலரா மாறும். பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. உங்ககிட்ட முழு கருப்பு உளுத்தம் பருப்பு இல்லைன்னா நீங்க உடைஞ்ச கருப்பு உளுத்தம் பருப்பை கூட யூஸ் பண்ணலாம், இல்ல வெள்ளை உளுத்தம் பருப்பை கூட யூஸ் பண்ணலாம். பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுல 1/4 கப் அளவுக்கு நம்ம சாப்பிடுற அரிசி இருக்கு பாத்தீங்களா, அதையே சேர்த்துட்டு நல்லா அரிசி பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அரிசி நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இது எல்லாமே வதக்குறதுக்கு ஒரு 4ல இருந்து 5 நிமிஷம் ஆகுங்க. இந்த களி செய்யறதுக்கு ஒரு 20ல இருந்து 30 நிமிஷம் தேவைப்படும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இதை ஆற விட்டு நம்ம மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜார்ல தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க. அரிசி உளுத்தம் பருப்பு அதுல சேர்த்துட்டு ஒரு 4 ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொடியா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க, நல்லா அரைச்சிட்டேன் நானு. இந்த மாவை கடாயில போட்டுக்கோங்க. இப்ப அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம். இதுல 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு அடுப்பு தீய ஆன் பண்ணாதீங்க, இல்லைன்னா கட்டிகள் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஸ்டவ் ஆன் பண்ணாம இந்த மாதிரி ஒரு கரண்டிலையோ இல்லைன்னா முட்டை அடிக்கிற வயர் விஸ்க்லயோ நல்லா கட்டிகள் இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்றதுனால நம்ம செய்யும் போது கட்டிகள் இருக்காது, இல்லைன்னா ரொம்ப கட்டி பற்றும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு மிதமான சூட்ல ஒரு 5 நிமிஷம் கிளறிட்டே இருங்க. இந்த ப்ராசஸ்க்கு நம்ம கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். அடுப்பு தீய அப்பப்போ லோ ஃப்ளேம்ல அண்ட் மீடியம் ஃப்ளேம்ல மாத்திட்டு இந்த மாதிரி கைவிடாம கிளறிட்டே இருங்க. பாருங்க, திக்காயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படிதான் திக்கா வரும். இதுல நீங்க இனிப்புக்கு பனை வெல்லம் சேர்க்கலாம். நான் இங்க இனிப்புக்கு வெல்லம் சேர்க்க போறேன். நல்ல பொடிச்ச வெல்லம், கிளீனான வெல்லமா சேர்க்க போறேன். இதுவே நீங்க வெல்லம் கொஞ்சம் தூசியா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில நல்லா கரைச்சிட்டு நீங்க வடிகட்டிட்டு இதை நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதுல 1 கப்பு வெல்லம் சேர்க்க போறேன். பொடிச்ச வெல்லம் சேர்க்கிறேன். எனக்கு சுத்தமா இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிளறிட்டே இருங்க. இந்த ஹோல் ப்ராசஸும் நீங்க கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். வெல்லம் போட்ட பிறகு கொஞ்சம் லூஸ் ஆகும் களி. பாருங்க, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். நீங்க கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். ஸ்லோவா கிளறுங்க. லோ ஃப்ளேம்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கிளறிட்டே இருங்க. இது பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கையும் வலிக்கும். ஆனாலும் பரவாயில்ல, ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ன்றதுனால நாம இது மாசத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடலாம். இது வயதுக்கு வந்த பெண் குழந்தைங்களுக்கு, இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு, பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு இது கண்டிப்பா பண்ணி கொடுங்க. ஆண் பிள்ளைகளும் சாப்பிடலாம். பாருங்க, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி திக்காயிட்டே வரும். நல்லா திக்காயிடுச்சு பாருங்க. நாம முன்னாடி ஸ்டார்டிங்ல எவ்வளவு தண்ணியா இருந்தது, இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துக்கிட்டே வரும் அந்த வெல்லத்தோட. இப்போ நான் இதுல 1/2 கப்ல இருந்து 3/4 கப் வரைக்கும் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுங்க. நல்ல சுத்தமான நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுங்க. நான் இப்போ 1/2 கப் நல்லெண்ணெயை யூஸ் பண்றேன். 1/2 கப் நல்லெண்ணெயை விட்டு நல்லா கை விடாம கிளறிட்டே இருங்க. அந்த நல்லெண்ணெய் அப்படியே அந்த களியோட உறிஞ்சி எல்லா எண்ணெயும் அதை அப்சர்வ் பண்ணும். நிறைய பேர் கேட்பீங்க, இதை நெய்ல செய்யலாமா அப்படின்னு. இல்லைங்க, இது பாரம்பரிய களின்றதுனால நம்ம நல்லெண்ணெயை விட்டு தான் செய்யணும். நல்லெண்ணெயை விட்டு செய்யும் போது செம டேஸ்டா இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட.
நான் இதில் அரை கப்பு நல்லெண்ணெயை சேர்த்துருக்கேன். நீங்கள் 3/4 கப்பு நல்லெண்ணெய் கூட சேர்க்கலாம். இவ்வளோ நல்லெண்ணெய் சேர்க்குறோமே, கெலோரி ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம செய்கிறோம். ஹெல்த்தியான டிஷ்ன்றதுனால நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி இதை நீங்கள் சாப்பிட்லாம். நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே அப்படியே உறிஞ்சிடுச்சு. இதோடைய பதம் எப்படி பார்க்கலாம், இது களி ரெடி ஆயிடுச்சு எப்படி தெரியும்னா, நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே அப்படியே சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக மிதந்து வரும். அப்படியே இந்த பேன்லேருந்து ரிலீஸ் ஆகும். அந்த களி வந்து அப்படியே ரிலீஸ் ஆகும் பாருங்க. இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ். இன்னொரு சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன், இதை நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட ஆரம்பிக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இன்னொரு ஸ்டெப் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூனை பின்பக்கமாக இந்த மாதிரி ஹல்வாவில் தட்டி தட்டி விட்டிங்கன்னா அந்த ஸ்பூன் வந்து இந்த மாதிரி க்ளீனாக வந்துச்சுனாலே உங்களுக்கு களி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் கன்சிஸ்டன்சி பாருங்கள். இதே ஒட்டிட்டு வந்துச்சு அப்படின்னா இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கிளறினா போதும். பாருங்கள், அதே மாதிரி இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து இப்படி விட்டோன்னா அப்படியே விழணும் களி. ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இதை நீங்கள் சூடாக சாப்பிட்லாம், இல்லை ஆற வச்சு சாப்பிட்லாம், இல்லை ஒரு ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு 1 வாரம் 2 வாரம் வச்சு கூட சாப்பிட்லாம். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமான உளுந்தங்களி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.